வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். உலகில் உள்ள அனைத்து நல்ல உழைப்பாளர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பு எவ்வளவு முக்கியம், உழைக்கின்றவர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதையும் உணர்த்தி முதலில் ஒரு கூலி தொழிலாளி என்பதை உணர்த்திய நம் சிவபெருமான் தான். உழைப்பாளர் இல்லை அப்படின்னா இந்த உலகமே இல்லை. எப்படி விவசாயம் இல்லைன்னா உயிர்களுக்கு எப்படி உணவு கிடைக்காதோ அதே மாதிரி உழைப்பாளர்கள் இல்லைன்னா இந்த உலகத்தில் யாரும் பணக்காரராக வாழவே முடியாது. ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் 10 பேர்லேருந்து 1000 பேர் 2000 பேர் 10,000 பேர் வேலை செஞ்சு உழைக்க போய் தான் அந்த கம்பெனி உயர்ந்துக்கிட்டு போய் அடுத்தடுத்து இன்னொரு கம்பெனி உருவாக்குது. உழைப்பால் தன்னையும் உயர்த்தி தன் குடும்பத்தையும் உயர்த்தி அந்த உழைப்பை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களும் உயர்ந்து வாழ்கிறாங்க பாருங்கள். அவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடணும். ஆனால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கொடுக்கணும். நிறைய பேர் அதை கொடுக்கறதில்ல. 10 கம்பெனி கட்டுவாங்க, ஆனால் உழைக்கிறவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உழைக்கிறவங்களுக்கு சம்பளத்தை கொஞ்சம் நிறையா கொடுக்கலாமே. டிரைவருங்களுக்கு 25 ரூபாய்க்கு மேலே ஏறாது. குடும்பத்தவே உட்கார வச்சு நைட்டு மகளும் முழிச்சு அப்படி கொண்டு போய் அவங்க என்ன செய்கிறாங்களோ எங்கே போகிறாங்களோ அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி பத்திரமா கூப்பிட்டு வர்றது டிரைவரு. ஆனால் அந்த டிரைவருக்கு டிரைவர் சம்பளம் இவ்வளவுதான்னு ஒரு நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அந்த டிரைவர் கண்ணை அசந்தார்னா பல கோடி சம்பாரித்து வச்சுருக்கிற சொத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடும். நிறைய விபத்துகள் பார்க்குறோம். பொண்டாட்டி வீட்டில் டார்ச்சல், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும், அந்த நினைப்போடையே வண்டி ஓட்டுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வசதி இருக்கிறவங்க உங்ககிட்ட வேலை செய்கிற டிரைவர்களுக்கு ஒரு நல்ல சம்பளத்தை அவங்க குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு கொடுங்க போதும். அது எந்த தொழில் செஞ்சாலும் நீதி, நேர்மை, உண்மை, உழைப்பு இதை வச்சுக்கிட்டோம்னா இறைவன்கிட்ட நம்ம இப்படி தலை நிமிந்தே கேட்கலாம்ப்பா. எந்த தவறு செய்யலை எனக்கேப்பா இப்படி பிரச்சனையை கொடுக்குற, சரியா விதியா, போன ஜென்மம் செஞ்ச பாவமா, சரிப்பா இனிமேல் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காதப்பா அப்படின்னு வேண்டுற மாதிரி இருக்கணும். கடவுளே நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ, கடவுளே இவங்க பணத்தை மோசம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ, கடவுளே இவங்க குடும்பத்தை கெடுத்துட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ, கடவுளே இவங்க இப்போ தொழிலை கெடுத்து அதில் நான் வருமானம் பார்த்துட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. மன்னிப்பு அப்படிங்கிறது 3 தடவை தான். அதுக்கப்புறம் மன்னிப்பு நம்ம கேட்டாலும் அங்கே மன்னிப்பு கிடைக்காது. சில பேர் மன்னிப்பு கேட்டுட்டா போதும் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரை பாய்ப்பா.